விஜயவாடாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த கோட்டா சீனிவாசராவ் 1978 தெலுங்கு சினிமாவுக்குள்ள அடியெடுத்து வைத்தார். ஆரம்பத்துல சின்ன சின்ன வேடங்களை நடிச்சாலும் அவர் வெளிப்படுத்திய யதார்த்தமான நடிப்பு அவரை வில்லன் வேடங்களுக்கும் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கும் பொருத்தமானவராகவே மாற்றியது. அவரது உடல் மொழி, அந்த கண்கள், சாமானியன் முதல் அடியாட்களுடைய தலைவன் வரை எந்த கதாபாத்திரமானாலும் அச்சு அசலாக மாறிடுவார். 750க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு தெலுங்கு, தமிழ் என பல மொழிகள்ல ரசிகர்களுடைய மனதில் அவர் நிரந்தரமாக இடம் பிடிச்சவர். குறிப்பாக தமிழில் சாமி படத்திற்கு பிறகு திருப்பாச்சி, குத்து, ஏய், கோ, சாமி 2 என பல படங்கள்ல நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரா மாறினார். அவர் ஒரு படத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் மிக இயல்பாகவே இருக்கும் என்பதுல யாருக்கும் சந்தேகமே இருந்ததில்லை. கோட்டா சீனிவாசராவ் வெறும் நடிகர் மட்டுமல்ல, 1999 முதல் 2004 வரை விஜயவாடா கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களுக்கு சேவை செய்தவராக திகழ்ந்தார். நடிப்புல அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் 2015 அவருக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீயை பெற்றுத்தந்தது. வாழ்க்கை சில சமயங்கள்ல எவ்வளவு கடினமானது என்பதை அவர் உணர்ந்திருக்காரு. 2010 அவருடைய ஒரே மகன் ஆஞ்சேனாய் பிரசாத் ஒரு சாலை விபத்துல உயிரிழந்தார். அந்த சோகம் அவரை பெரிதும் பாதிச்சது. அதன் பிறகு படங்கள்ல நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாரு. கோட்டா சீனிவாசராவனின் மறைவு செய்தி அறிந்ததுமே தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கோட்டா சீனிவாசராவ் என்ற பெயர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை கடந்து கலையின் மீதான தனது தீராத காதலால் மக்கள் மனதை வென்ற ஒரு கலைஞனாக எப்போதும் நிலைத்து நிற்கும் ஒரு சகாப்தனின் முடிவாக இருந்தாலும் அவரது நடிப்பு திறமையும் கதாபாத்திரங்களும் என்றென்றும் நம் நினைவில் வாழும்.